ஹாய் ஸ்டாட்டிக் இன்ஜினியர்ஸ், ஐ அம் உதயா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏஎஸ்எம்இ வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க கோடை வந்து எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க, அந்த ஏஎஸ்எம்இயோட கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தெர் ஆர் டூ மச் ஆஃப் புக்ஸ் ஸ்டாக்ட் அப் டுகெதர். இந்த புக்ஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் என்ன இவ்வளோ புக்ஸ் இருக்குது, இவ்வளோ புக்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணுமா, இவ்வளோ புக்ஸையும் நம்ம வந்து படித்தாதான் ஏஎஸ்எம்இ கோட் யூஸ் பண்ணி ஒரு வெசலை நம்ம கால்குலேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. யூ ஹாவ் டு. அதுக்காக எல்லா புக்குமே படிக்கணுங்கிற மாதிரி அவசியம்லாம் கிடையாது. படிக்கணும் மீன்ஸ் எல்லா புக்குமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் கிடையாது. தேர் ஆர் சம்திங் யூ ஹாவ் டு நோ, சம்திங் யூ டோன்ட் ஹாவ் டு நோ. அது என்னென்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவ்வளோ புக்ஸ் வச்சுருக்காங்களே, இந்த புக்ஸ் எல்லாம் தேவையில்லாமல் வச்சுருக்காங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நோ, தேவையில்லாமல் யாருமே டாக்குமெண்ட்ஸ் வைக்க மாட்டாங்க. தேவையான்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் தேவை தான். இது எல்லாமே ஒரு ரீசனுக்காக தான் இருக்கு. பட் எல்லாமே உங்களுக்கு தேவையான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சிலது தேவை, சிலது தேவையில்லை. அது என்னென்னங்கிறத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஏஎஸ்எம்இனா என்ன? அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ். இதை வந்து நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். ஐ திங்க் செகண்ட் வீடியோவில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஏஎஸ்எம்இ எதனால் ஃபார்ம் ஆச்சு, ஏஎஸ்எம்இயோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து செகண்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். நீங்கள் வந்து செகண்ட் வீடியோ பார்த்துட்டு, ஐ மீன் நீங்கள் வந்து இந்த ஸ்டார்டிங்லேருந்தே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சீக்வன்ஸ் கரெக்டாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் புது லேர்னராக இருந்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் வீடியோ வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் கரெக்டாக இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்தே வாங்க. ஏன் இவ்வளோ பெரிய செக்ஷன்ஸ், எதுக்காக ஒவ்வொரு புக்குமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு கோடுமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, அந்த கோடுக்குள்ள சில டிவிஷன்ஸ் தனித்தனியாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே ரீசனோட தான் கொடுத்துருக்காங்க. என்ன ரீசன் அப்படிங்கிறத இந்த ஸ்லைடில் நீங்கள் பாருங்க, உங்களுக்கு புரியும். சில எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து பவர் பாய்லர்ஸில் யூஸ் பண்ணலாம், சிலது நியூக்ளியர் ரியாக்டர்ஸில் யூஸ் பண்ணலாம், சிலது கெமிக்கல் பிளான்ட்ல யூஸ் பண்ணலாம், சிலதை வந்து நீங்கள் பெட்ரோலியம் பிளான்ட்ல யூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி வெசல் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஒவ்வொன்றுக்குமே பிசிக்ஸ் சேஞ்ச் ஆகும். எல்லாத்துக்குமே சேம் பிசிக்ஸ் கிடையாது, சேம் கால்குலேஷன்ஸ் நம்ம பண்ண முடியாது. இப்போ ஒவ்வொரு பர்பஸுக்கும் தனித்தனியாக கோடை பிரிச்சிருப்பாங்க. அதுதான் நம்ம கோடோட செக்ஷன்ஸ் எல்லாம் இங்கே பார்க்குறது. இப்போ ஏஎஸ்எம்இல பார்த்தீங்கன்னா, ஏஎஸ்எம்இ கோட்ஸ் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏஎஸ்எம்இ ஹாஸ் ஆல்மோஸ்ட் 12 கோட்ஸ் இப்போதைக்கு இருக்குது. அந்த 12 கோடுக்குள்ளேயுமே நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது, நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. 12 கோடுனா நீங்கள் ஏஎஸ்எம்இ 1லேருந்து ஏஎஸ்எம்இ 12 வரைக்கும் அப்படிதான் நம்ம கோடை கொடுத்துருக்காங்க. அதுக்காக எல்லா கோடையுமே வரிசையாக ஸ்டாக் பண்ணியிருக்காங்களா, வரிசையாக வந்து அந்த பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாக் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டாங்கன்னா கிடையாது. இங்கே இந்த மேப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏஎஸ்எம்இ செக்ஷன் 1, செக்ஷன் 8, செக்ஷன் 3, அதில் செக்ஷன் 4 இதில் நான் கொடுக்கல. பட் செக்ஷன் 4 இதுக்குள்ளே வந்துடும். இது ஏன் தனியாக கொடுத்துருக்கேன், இது ஏன் தனியாக கொடுத்துருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ செக்ஷன் 2, செக்ஷன் 8, செக்ஷன் 9 வந்து தனியாக கொடுத்துருக்கேன். இந்த 3 கோடையுமே எதுக்கு நான் தனியாக கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 3 கோடுமே டிசைன் கோட்ஸ். ஏஎஸ்எம்இல பார்த்தீங்கன்னா, ஏஎஸ்எம்இல டிசைன் கோட்ஸ் இருக்குது, நான் டிசைன் கோட்ஸ்ன்னு சொல்லி இருக்கு. இப்போ டிசைன் கோட்ஸுமே இந்த 3 கோடுன்னு சொல்லிட்டேன். பட் இதில் வந்து 3 கிடையாது. ஏஎஸ்எம்இ செக்ஷன் 4 இதுக்குள்ளே வந்துடும். இப்போ ஏஎஸ்எம்இ செக்ஷன் 1 எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பவர் பாய்லர்ஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். பவர் பாய்லர்ஸ்னா சிம்பிள். இப்போ நம்ம வீட்டுக்கு பவர்லாம் வருது பார்த்தீங்களா, அங்கே யூஸ் பண்ணுறது தான் பவர் பாய்லர்ஸ். இப்போ பவர் பாய்லர்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நெய்வேலி லிக்னைட் பிளான்ட் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரிப்பட்ட இடத்துல வந்து பவர் எங்கெங்கே ஜென்ரேட் பண்ணுறாங்களோ, ஸ்டீம் எங்கெங்கே ஜென்ரேட் பண்ணுறாங்களோ அங்கே நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பவர் பாய்லர்ஸ். செக்ஷன் 8 நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரெஷர் வெசல்ஸ். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், செக்ஷன் 8 நம்ம ப்ரெஷர் வெசல்ஸுக்கு யூஸ் பண்ணுறோம்னு சொல்லி டிசைனுக்காக யூஸ் பண்ணுறோம். அண்ட் செக்ஷன் 3 எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நியூக்ளியர் பிளான்ட்டுக்காக யூஸ் பண்ணுறாங்க, அங்கே இருக்க எக்யூப்மெண்ட்ஸை டிசைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. செக்ஷன் 4 எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹீட்டிங் பாய்லர்ஸுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஹீட்டிங் பாய்லர்ஸ்னா இப்போ நம்ம கண்ட்ரிலாம் அது வந்து தேவையே படாது, ஏன்னா நம்ம வந்து ரொம்ப ஹீட்டான ஜோனில் தான் இருக்கோம். இதே நீங்கள் யூரோப் இல்லை வந்து கனடா, ரஷ்யா அங்கெல்லாம் போயிட்டீங்கன்னா கிளைமேட் வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் கோல்டராக இருக்கும். அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வீடை ஹீட் பண்ணுறதுக்காக ஹீட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஹீட்டர்ஸ் யூஸ் பண்ணுற பாய்லர்ஸ் தான் வந்து செக்ஷன் 4ல் டிசைன் பண்ணுவாங்க. நான் அதை ஆக்சுவலாக இங்கே மென்ஷன் பண்ணலை, ஏன்னா நமக்கு அது இங்கே தேவைப்படாது, அதனால அதை மென்ஷன் பண்ணல. செக்ஷன் 2ல பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸோட கம்ப்ளீட் லிஸ்ட்டும் கொடுத்துருப்பாங்க. இப்போ செக்ஷன் 2லேயே பார்த்தீங்கன்னா there are 4 parts. பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டி. அது ஒவ்வொரு பார்ட்டும் எதுக்காக கவர் ஆகும்னு சொல்றது நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். மெட்டீரியலுக்கான கம்ப்ளீட் டீட்டெயிலும் அதிலே கொடுத்துருப்பாங்க. ஓகே. அண்ட் செக்ஷன் 5 எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, என்டிடினா நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங். அதாச்சும் ஒரு எக்யூப்மெண்ட்டை உடைக்காம டெஸ்ட் பண்றது. அதாச்சும் நீங்க மெக்கானிக்கல் இல்லை வந்து கெமிக்கல் கூட நம்ம உடைக்க மாட்டோம். மெக்கானிக்கல்லாம் பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கல் பிசிக்கல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டென்சைல் டெஸ்ட் வந்து பண்ணும்போது மெட்டீரியலை உடச்சி பார்ப்போம். அதாச்சும் மெட்டீரியல் நம்ம இழுத்து அது டென்சைல் எந்த அளவுக்கு டென்சைல் ஆகுது அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்ப்போம். நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் எல்லாமே செக்ஷன் 5ல வந்து கவர் ஆகும். இதில் என்னென்ன கவர் ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆர்டி, விடி, பிடி,
எம்டி. ஆர்டினா ரேடியோகிராஃபி டெஸ்டிங், விடினா விஷுவல் டெஸ்டிங், எம்டினா மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்டிங் அண்ட் இன்னொன்று சொன்னா பிடினா பெரிட்ரன் டெஸ்ட். அண்ட் செக்ஷன் 9 வந்து வெல்டிங் வந்து எப்படி பண்ணணும், இப்போ ஒரு ஃபுல் பெனிட்ரேஷனை எப்படி பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் அங்கே கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து WPS, PQR, WPQR எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எல்லாமே எதை வச்சு பேஸாக பண்ணியிருப்பாங்கன்னா இந்த செக்ஷன் 9 பேஸாக தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இங்கே மேலே இருக்க எந்த செக்ஷனை யூஸ் பண்ணாலும், அதாச்சும் செக்ஷன் 1 இருக்கட்டும், 8 இருக்கட்டும், 3 இருக்கட்டும், 4 இருக்கட்டும், எதை நீங்கள் யூஸ் பண்ணாலும் இங்கே கீழே இருக்க எல்லா செக்ஷன்ஸையுமே நீங்கள் யூஸ் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் ஒரு ப்ரெஷர் வெசல் டிசைன் பண்ணுறீங்க, அதுக்கு மெட்டீரியல் எங்கே எடுப்பீங்கன்னா செக்ஷன் 8 எடுப்பீங்க. அந்த வெசலை வந்து எப்படி நீங்க டெஸ்ட் பண்றதுன்னு சொல்லி, என்டிடி எப்படி டெஸ்ட் பண்றதுன்னு சொல்லி பார்க்கணும்னா நீங்க வந்து செக்ஷன் 5ல பார்ப்பீங்க. வெசலை எப்படி நீங்க வெல்ட் பண்றதுன்னு பார்க்கணும்னா செக்ஷன் 9ல பார்ப்பீங்க. அண்ட் செக்ஷன் 1 பவர் பாய்லர்ஸ் என்னன்னா நான் உங்களுக்கு முன்னாடி டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இந்த நெய்வேலி லிக்னைட் பிளான்டா இருக்கட்டும், இல்ல வந்து வேஸ்ட் ஹீட் ரெக்கவரி ஸ்டீம் ஜெனரேட்டர்ஸா இருக்கட்டும், அதுல எதுலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ASME செக்ஷன் 1ல டிசைன் பண்ணுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா டைரக்ட் ஃபயரிங், டைரக்டா அந்த வெசல் மேலேயோ அந்த ஒரு டியூப் மேலேயோ இல்ல ஒரு எக்யூப்மெண்ட் மேலேயோ டைரக்டா ஃபயர் வந்து அதுல படுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதை வந்து நம்ம செக்ஷன் 1ல தான் நம்ம டிசைன் பண்ணுவோம். இது வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ்னு கொடுத்துருக்கேன். பட் ASME 8 வச்சு கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த அளவு எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் கிடையாது. என்டிடி இந்த மாதிரிப்பட்ட விஷயம் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த போஸ்ட் வெல்டிங் ஹீட் ட்ரீட்மெண்ட்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும் ASME 8 கம்பேர் பண்ணும்போது. ASME செக்ஷன் 8 நம்ம ஃபீல்டு ப்ரெஷர் வெசல்ஸ். இங்க நம்ம செக்ஷன் 8ல வந்து ப்ரெஷர் வெசல்ஸ் தான் டிசைன் பண்றோம். ஒரு 2 பக்கம் டிஷ்ஷோட இல்லது ஒரு ரவுண்டான ஒரு வெசல் பாத்தீங்கன்னா அது வந்து மேக்ஸிமம் ASME 8ல தான் அதை டிசைன் பண்ணியிருப்பாங்க. மேபி டிவிஷன் 1ல டிசைன் பண்ணிக்கலாம், டிவிஷன் 2ல டிசைன் பண்ணிக்கலாம், ஈவன் 3ல கூட டிசைன் பண்ணியிருக்கலாம். பட் ASME 8ல தான் அது பண்ணியிருப்பாங்க. இன்கேஸ் அது ASME கோடா இருந்துச்சுன்னா, EN கோடா இருந்துச்சுன்னா ENல டிசைன் பண்ணிக்கலாம். IS கோடா இருந்தா ISல டிசைன் பண்ணியிருக்கலாம். அதாவது ISனா இந்தியன் கோட். ஓகே, நம்ம செக்ஷன் 1ல பார்த்தோம்னா அது வந்து டைரக்டா ஃபயர் ஆறத வந்து செக்ஷன் 1ல ஃபயர் அந்த மேல எக்யூப்மெண்ட் மேல படுறத வந்து செக்ஷன் 1ல நம்ம டிசைன் பண்ணுவோம். பட் இங்க வந்து அன்ஃபயர்டு வெசல், அதாச்சும் டைரக்டா அந்த வெசல்ல ஃபயர் படக்கூடாது. ஒரு ஃபயர் சோர்ஸால ஹீட் ஆகல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ASME செக்ஷன் 8 யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சில நேரம் நம்ம வந்து ஹீட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். அந்த வாட்டர் ஹீட்டர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த ஹீட்டர்ஸ் வந்து வெசலுக்குள்ள நம்ம யூஸ் பண்றோம்னா அது கூட நம்ம செக்ஷன் 8 படியே நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த கோட் எல்லாத்துக்குமே சப்போர்ட்டிங் பில்லர்ஸா இருக்குது செக்ஷன் 2, செக்ஷன் 5 அண்ட் செக்ஷன் 8. அண்ட் இந்த 2ல நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் there are 4 பார்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி. அண்ட் செக்ஷன் 5ல பார்த்தீங்கன்னா RT, UT, PT, MT இருக்கு. அண்ட் செக்ஷன் 9ல பார்த்தீங்கன்னா WPS, PQR, WPQ இருக்கு. இதை பற்றிலாம் நம்ம போக வீடியோஸில் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். அண்ட் கோட் ரெஃபரன்சஸ் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், நீங்கள் ஒரு பாய்லர் நீங்கள் டிசைன் பண்ணுறீங்கன்னா செக்ஷன் 1ல தான் பண்ணணுமே தவிர செக்ஷன் 8ல பண்ணக்கூடாது. இந்த ASMEயோட ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும், நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு கரையை கடந்துட்டீங்க. இப்போ காமனான மிஸ்டேக் என்னன்னு சொல்லி பார்ப்போம். இந்த கோட் ஸ்ட்ரக்சரில் நம்ம புரிஞ்சுக்கிட்டதில் காமனான மிஸ்டேக்ஸ் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் லிஸ்ட் பண்ணியிருக்க மாதிரி காமனான மிஸ்டேக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே ASME செக்ஷன் 8ஐயும் ASME செக்ஷன் 1ஐயும் மேக்ஸிமம் மிக்ஸ் பண்ணிடுவோம். ஏன் அதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மற்ற கோட் எல்லாமே வந்து அந்த அளவுக்கு சிமிலரா இருக்காது. ASME செக்ஷன் 8ம் ASME செக்ஷன் 1ம் ஓரளவுக்கு உங்களுக்கு சிமிலரா இருக்கும். இன்கேஸ் நீங்கள் கோடு கிளாஸ் பிரிச்சிருக்கிறதுக்கு கூட கிளாஸ் இங்க UG, UW, UX அந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க. இங்க வந்து எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னா PG, PW, PCS அந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க. இப்போ நீங்க என்ன பண்ணிடுவீங்கன்னா ஒரு ஃபயர்டு வெசலை நீங்க ASME செக்ஷன் 8 படி டிசைன் பண்ணிடுவீங்க. அண்ட் ASME செக்ஷன் 8ல டிசைன் பண்ண வேண்டியதா ASME செக்ஷன் 1 படி டிசைன் பண்ணி. மெயினா நீங்க ஒரு EPC கம்பெனில ஒர்க் பண்றீங்கன்னா இந்த மிஸ்டேக் நடக்கும். இக்னோரிங் சப்போர்ட் செக்ஷன்ஸ். நீங்க எப்பவுமே வந்து ASME செக்ஷன் 8 டிவிஷன் 1 எனக்கு அது மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்லயே இருக்கக்கூடாது. we have சப்போர்ட் செக்ஷன்ஸ் லைக் 5, 2, 9 இந்த மாதிரி நிறைய சப்போர்ட் செக்ஷன்ஸ் இருக்குது. அது எல்லாமே நமக்கு தேவை. ASME செக்ஷன் 8 டிவிஷன் 1 மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா பத்தாது. இப்போ நீங்க ஒரு வெசலை டிசைன் பண்றீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு கோடு உங்களுக்கு பத்தாது. அட்லீஸ்ட் நான் இங்க லிஸ்ட் பண்ணிருக்க மாதிரி ஒரு 4 கோட்ஸாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். சிம்பிளா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ப்ரெஷர் வெசல் டிசைன் பண்றோம்னா எனக்கு செக்ஷன் 8 டிவிஷன் 1 வேணும், செக்ஷன் 2 வேணும் மெட்டீரியலுக்காக, செக்ஷன் 5 வேணும் NDT டெஸ்டிங்காக, செக்ஷன் 9 வேணும் வெல்டிங்காக. சாலிடா ஒரு 4 கோடு நீங்க எந்த ஒரு வெசலையோ எந்த ஒரு பாய்லர் டிசைன் பண்ணீங்கன்னாவும் உங்களுக்கு தேவைப்படும். இந்த ஸ்லைடை நீங்கள் போன வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. டிசைன் ப்ரெஷர் அண்ட் டிசைன் டெம்பரேச்சரை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம். பட் இந்த வீடியோ வந்து நம்ம அதை பற்றி பார்க்கல.
ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து கோடோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கோடுக்குள்ள போனோம்னா கரெக்ட்டா இருக்கும்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சுச்சு. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வந்து டிசைன் ப்ரெஷர பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். ஓகே. பாய்.